தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 302 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த குற்றப்பத்திரிகையில் 12 பேர் மீது அந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 12வது நபராக திரைப்பட இயக்குனர் அமீருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர் முகமது சலீம், மேலும் திரைப்பட இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக் உட்பட மொத்தம் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணையை தொடர்ந்து தற்போது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது அமலாக்கத்துறை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய சொத்துக்களையும் முடக்கம் செய்து நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் தற்போது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்குடைய சினிமா தயாரிப்பு நிறுவனம் உட்பட 8 நிறுவனங்களும் அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டவிரோதமான பணத்தை இயக்குனர் அமீர் கையாண்டதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களின் சொத்துக்களையும் முடக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கிறது. இது ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் மீது போதைப் பொருள் கடத்தல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் ஜாமீனும் அவர் பெற்றிருக்கிறார். இதற்கிடையில் தற்போது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கு விசாரணை விரைவில் நீதிமன்றத்திற்கு வர இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.